ரயில்வே வேலைக்கு யாரெல்லாம் நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு அரசு வேலை வாய்ப்புங்க. 32,438 காலியிடத்துக்கான ரயில்வே போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கரண்ட் நோட்டிஃபிகேஷனுங்க 2025க்கான போஸ்ட்டுங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம் நம்ம இப்போ பார்க்கலாங்க. இந்த வேலை எப்போ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 1 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் டைப்பான அசிஸ்டன்ட் காலியிடத்துக்கான வேலை வாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க. 32,438 காலியிடத்துக்கான வேலை வாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்காக. அதனை தொடர்ந்து வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா SSLC 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ஐடிஐ முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 10th ஐடிஐ முடிச்சிருக்கவங்க உடனே இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணிக்கோங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 36 வயசுங்க. 18லேருந்து 36 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC ST இவங்களுக்கு 5 இயர்ஸ், OBC கேட்டகரி 3 இயர்ஸ், PWD கேட்டகரி 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலை எப்படின்னா சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பர் ஒரு ஆளுக்கு இந்த வேலை எப்படின்னா சேலரியாக. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு. ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பாஸ் பண்ணவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/1/2025 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 1/3/2025 மார்ச் மாதம் தொடக்கத்திலே இந்த வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் க்ளோஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களோ உடனே இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.